அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. உலகத்தோடே அமர்ந்து காத்திருப்பே, அவர் ஆமென். கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாம் கருப்பின் நாட்களாய் மாறிடுமே. வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமை வெளிப்படுமே. கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாம் கருப்பின் நாட்களாய் மாறிடுவே. காத்திருந்த என் வாழ்விலே கர்த்தர் மகிமை மாம்சமான கண்கள் காணும் மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள். மாம்சமான கண்கள் காணும். அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடும். மகிமை விளங்கும், மகிமை விளங்கும் நாட்களில் கர்த்தரின் வாழ்வில் விளங்கச் செய்வார். மகிமை விளங்கும் ஹல்லேலூயா. காத்திருக்கிற அனுபவம் இல்லாதவங்களே இந்த உலகத்தில் கிடையாது. ஆமென். ஆனாலும் வசனம் சொல்கிறது, காத்திருந்த என் வாழ்க்கையில அவர் நிச்சயமாக மகிமையை விளங்க பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் நீங்கள் எதுக்கு காத்திருக்கீங்க எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இந்த பாடல் மூலமாக உங்களோட பேசிட்டு இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அவர் மகிமையை வெளிப்படுத்துகிற நாட்கள் வந்துருச்சு. ஆமென். சொல்லுவோமா? கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாம் களிப்பின் நாட்களாய் மாறிடுமே. காத்திருந்த என் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமை வெளிப்படுமே. பாடுங்க. கண்ணீர் காத்திருந்த வாழ்க்கை கர்த்தர் மகிமை மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள். மாம்சமான கண்கள் காண். One more time. மகிமையின் தேவனின் அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. அவர் மகிமையை கண்டிடு. அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவே. அவமானங்கள் நிறைந்த அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பாரே. இயலாத என் காரியங்கள் இயல்பாக சொல்லிப்பாரே. அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பார். இயலாத என் காரியங்கள் இயல்பாக மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள். மாம்சமான கண்கள் தான் அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமை. அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. மகிமை விளங்கும் நாட்களில் கர்த்தரின் வாழ்வில் விளங்க சொல்லும். மகிமை விளங்கும் கர்த்தரின் வாழ்வில் அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர். அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டு. அமர்ந்து காத்திருப்பே, அவர் முடிய வாசல் எல்லாம் முடிய வாசல் திறந்திடுமே. முன்னே பாதை தோன்றிடுமே. முடியாதென்று
என்ற சொற்கள் எல்லாம் முடிந்ததே என்று மாறிடும். ஆமென். முடிய வாசல் உன்னை பாதை முடியாதென்று சொற்கள் எல்லாம் முடிந்ததே என்று மகிமை மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான மகிமையின் தேவனின் மகத்துவங்கள் மாம்சமான அமர்ந்து காத்திருவே அவர் மகிமையை கண்டிடுவே. ராஜா அவர் மகிமையை கண்டிடுவே. நாட்களிது கர்த்தர் என் வாழ்வில் முன்னாடி வந்துருங்க. அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர் அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அமர்ந்து காத்திருப்பே அவர் மகிமையை கண்டிடுவே. ராஜா அமர்ந்து காத்திருப்பே அவர் மகிமையை தீபாலா சந்தரமா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாட்கள் மாம்சமான கண்கள் கர்த்தருடைய மகிமையை காணும் நாட்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சோமோ எல்லாவற்றையும் சூப்பர் நேச்சுரலா கர்த்தருடைய மகிமை அதை விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை விளங்க பண்ணும். உம்முடைய கண்கள் மாத்திரமல்ல, அந்நிய கண்களும் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, இவங்களுடைய தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி ஸ்டான்ஸாவோட சேர்ந்து பாருங்களேன். இருள் எல்லாம் மாறிடுமே, கர்த்தர் என்னில் உதிப்பாரே. என்மேல் உதிக்கும் மகிமை கண்டு ஜனங்கள் அவரை அறிவார். இதுதான் சத்தியம். ஆமென். என் மேல இருக்கிற ஒளி அநேகருக்கு இவரே தேவன் என்று சொல்லி பறைசாற்ற கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? இருள்கள் எல்லாம் மாறிடுமே, கர்த்தர் என்னில் உதிப்பாரே. என்மேல் உதிக்கும் மகிமை கண்டு ஜனங்கள் அவரை அறிவாரே. சொல்லுங்க, இருள்கள் எல்லாம் மாறிடுமே, கர்த்தர் என்னில் உதிப்பாரே. என்மேல் உதிக்கும் மகிமை கண்டு மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். அமர்ந்து காத்திருப்பே அவர் மகிமையை கண்டிடுவே. ராஜா அவர் மகிமையை கண்டிடுவே. சொல்லுங்க, அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை கண்டிடுவே. One more time. அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை கண்டிடுவே. மகிமை விளங்கும் நாட்களிது என் வாழ்வில் விளங்கச் செய்வார். மகிமை விளங்கும் நாட்களிது அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர் அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர் அமர்ந்து காத்திருப்பே அவர் மகிமையை கண்டிடுவே. ராஜா ஹல்லேலூயா. இந்த பாடலை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோட பேசுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது, நிச்சயமாய் செய்வார். ஒருத்தருக்காவது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாய் செய்வார். அவர் மகிமையை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாகும்படி நம்மை பெருகச் செய்கிறார். ஆமென். ஸோ
ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் நம்ம பெரியவர்கள் எல்டர்ஸ் இந்த பக்கம் இங்கே வந்துருங்க. எலிஜா பிரதர், சாம் பிரதர், விக்டர் பிரதர், வேறு எல்லாம் கொஞ்சம் சுதர்சன் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா வரவங்களுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும், பேர்கள் வந்துடலாம். இன்னும் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் இந்த இடத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வருகிறவர்களுக்கு இடம் உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்போம். ஆமென். எப்படி காத்திருப்போமா? அவசரப்பட்டு உடனே ஒரு முடிவெடுத்து அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அற்புதத்தை காண்பார்கள். ஆமென். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். என்னோட சேர்ந்து முடிஞ்ச எழும்பி நின்று பாடுவோமா? ஆமென். வானத்திலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. உங்க பக்கத்துல சேர் காலியா இல்லாம பாத்துக்கோங்க. இந்த Thank you Lord. வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. Jesus. மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். ஓ, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அல்லேலூயா. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ரிபாலா ஷக்கலபர. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. சொல்லுவோம். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. ஓஹோ, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. கைகளை தட்டி. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் எனக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு நாமம் அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. அப்பா, நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலோ
மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான அவரை பார்த்து சொல்லுங்க, உங்க நாமம், உங்க நாமம் இயேசு கிறிஸ்து, உங்க நாமம் இயேசு கிறிஸ்து, உங்க நாமம் உங்க நாமம், உங்க நாமம் கரங்களை தட்டி இந்த ராஜாதி ராஜா இயேசுவே, மகிமையின் ராஜனே, வல்லமையின் தேவனே, மகத்துவ ராஜனே, அற்புதம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே. வசனம் சொல்லுதுங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் சுகமாய் வரலாம், அந்த ஆசீர்வாதம் நன்மையா வரலாம், காயங்களை கட்டுகிறதாய் வரலாம், ஆமென், அற்புதம் செய்கிறதாய் வரலாம், நியாயத்தை விசாரிக்கிறதாய் வரலாம், ஹல்லேலூயா, கவலைகளை மறக்க வைக்கிறதாய் வரலாம். இன்றைக்கு எப்படியோ அந்த ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கி வந்திருக்குது. அவரை உயர்த்துகிற இந்த ஸ்தானத்தில் சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு விடுதலை உண்டாகும்படி இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். He is still alive. ஹல்லேலூயா. உம்மால கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் நன்மைகளின் நாயகனாக இருக்கிறீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நன்மைகளின் நாயகனாக இருக்கிறீங்க. உமக்கு நாங்க நன்றி சொல்ல வந்திருக்கிறோம்ப்பா. We have come to give you worship. வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. Lord, we want to give you praise. We lift up your name. அவர் நாமத்தை எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு தடவை ஸ்தோத்திரம்ப்பா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் அப்பா. ரேகமல ஷகதலர மதலமா. நன்மைகள் செய்பவர் மாறிடா, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் சொல்லுங்க, மாறிடா, நன்மைகளின் தேவன் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி நன்றி நன்றி, ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. One more time, உமக்கு நன்றி நன்றி நன்றி, ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. சொல்லுங்க, நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர், நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே. நன்மை
நன்மைகளின் தேவன் உன் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தெய்வமே. மகிமைகளின் தேவன் உன் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி நன்றி. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் நன்றி. உமக்கு நன்றி. அம்மா உமக்கு நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ. அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ. அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே. நன்மைகளின் தேவன் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா. ஓ நன்மைகளின் தேவன் உன் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி நன்றி நன்றி. உமக்கு நன்றி. ஜீசஸ் உமக்கு நன்றி. அப்பா நன்றி. உமக்கு நன்றி. என் நிலை மாறினாலோ என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் மாறிடுவே. நன்றி நன்றி நன்றி. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஏராளமே ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே. உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அதிசயமானதே. சொல்லுங்க ஏராளம் ஏராளம் நன்மைகள் ஏராளமே. உங்க கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. அதிசயமானதே. ஆச்சரியமானதே ஆச்சரியமானதே. உமக்கு நன்றி முழுவலத்தோடே. Worship you, Jesus. என் நிலை மாறினாலும் என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி நன்றி நன்றி. உமக்கு நன்றி நன்றி. சொல்லுங்க நாசின் சுவாசத்தை நாசின் சுவாசத்திற்காய் நீர் தந்த குடும்பத்திற்காய் நன்றி. நான் பெற்று கொண்ட ரட்சிப்பிற்காய் ஒவ்வொன்றாய் சொல்லி அப்பா. ஓ முன் குறித்தீர் அழைத்தீரே. மூடப்பட்ட கதவுகளுக்காய் மூடப்பட்ட கதவுகளுக்காய் தள்ளப்பட்ட நேரங்களுக்காய் தள்ளப்பட்ட நேரங்களுக்காய் இதுவரை என்னை நடத்தினீரே. இதுவரை என்னை நடத்தினீரே. என்னோடு என்றும் இருக்கிறீரே. என்னோடு என்றும் இருக்கிறீரே. ஹல்லேலூயா. உங்க இருதயம் உண்மையா நன்றி சொல்லுச்சா? நீ நினைச்சு நன்றி சொன்னீங்களா? ஆண்டவரே என் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், சபைக்காக ஸ்தோத்திரம், வேலைக்காக ஸ்தோத்திரம், வீட்டுக்காக ஸ்தோத்திரம், எங்க உடைமைகளுக்காக ஸ்தோத்திரம், மனைவிக்காக ஸ்தோத்திரம், கணவனுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க சொல்ல சொல்ல நீங்க பாடினது போல எந்த நிலை மாறினாலும்
உங்க பாடுகிற நிலம் மாறாது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தைரியமா சொல்லுங்க, my singing heart will always remain singing. என் பாடுகிற இதயம் பாடிக்கொண்டே இருக்கும். துதிக்கிற நாவு துதித்து கொண்டே இருக்கும். நன்மை செய்பவரை ஒரு நாளும் மறக்காது. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தை நாளங்கள் பாடிடுதே. என் நிலை மாறினாலும், என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில் கட்டி வச்சாங்க. நிலை மாறுச்சு, சரீரத்தில் அடி வாங்கி சரீரமும் மாறுச்சு, பாட்டு மாறலங்க, இருதயத்தின் பாட்டு மாறலங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்க நிலைமையில் இருந்துங்க கர்த்தரை துதிச்சு பாருங்க, சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றுமில்லாமல் போகும், அஸ்திவாரங்கள் அசையும். கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே விடுவிக்காமல் போனாலும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். இவரை தவிர நான் யாரையும் சேவிக்க போறதில்லை. இன்னைக்கு உறுதி கொண்ட அந்த பிள்ளைகளை அந்த அக்கினி பட்சித்து போட முடியலங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகித்து கொண்டதை நான் அறிந்திருக்கிறேன். என் நாமத்து நிமித்தம் நீங்க போன அந்த அக்கினியை நான் பார்த்திருக்கிறேன். I am also walking with you. I remind it again. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னோட நடந்திருக்கேன்ப்பா. I've been walking with you. என்ன நடக்கும்னா, அந்த அக்கினியின் வாசனை கூட உன் மேல இருக்காது. Days will go, years will go. People will ask, what about the wound? You will search it and you will never find it. சில சொல்றீங்க, அந்த காயம் மறக்கல, அவங்க செஞ்சது மறக்கல, அவங்க சொன்னது மறக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட நடந்தேன்ப்பா, இப்ப திரும்பி பாரு, you will not find it. Don't talk about it. Don't dig it, says the Lord. தோண்டி எடுக்காதீங்க. உங்களுக்கு மகத்துவமான கருத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, இன்றைக்கு அந்த வாய், என் வாய், நான் அதுல இருந்து நான் காத்துக்கொள்றேன்ப்பா. Let every praise come. தடைகளை உடைக்கிறவர் உங்க முன்பதாக செல்கிறார். தடைகளை உடைக்கும் தேவன் உங்களுக்கு முன்பதாக செல்கிறார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. நீ கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீ வெண்கல கதவுகள் உடை தெரிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். நீ கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை நீர் வெண்கல கதவுகள் உடை தெரிவீர், மறைந்த பொக்கிஷங்களை தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. Ibarahantala seketi atalaraba, lobrahandala shantanama.
முந்தினவைகளை நினைப்பதில்லை, பூர்வமானவைகளை சிந்திப்பதில்லை. இதோ ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்போதே தோன்றும், அது இப்போதே தோன்றும். இப்பவே ஆண்டவர் சில ஆபரேஷன் செய்யறதை நான் ஆவியில பார்க்கிறேன். I'm unable to sing because the presence of God is so mighty in this place. அற்புதங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டார், அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. வாழ்க்கை தலைகீழாய் மாறும், நன்மைகளால் கர்த்தர் நிரப்புவார். நினைப்பதில்லை, செய்வீர், வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவீர், புதியவைகள் என்னில் தோன்ற செய். ஆண்டவரே, வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவேன், கோணலானவைகளை கரடானவைகளை கோணலானவைகளை கரடானவைகளை சமமாக்குவீர், நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர், தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே, தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. நீ கோணலானவைகளை, நீ கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர், நீ வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், கோணலானவைகளை கரடானவைகளை நீர் வெண்கல கதவுகள் தடைகளை உடைப்பவரே ஏன் சொல்கின்றீரே. சொல்லுங்க, தடைகளை உடைப்பவரே, தடைகளை உடைப்பவர். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த காலை வேளையில இந்த ஆராதனை எங்களுக்கு முன்புதான் இருக்கிற தடைகள் காணாம போகிற நாளாக இருக்கிறது. You will search it and you will never find it. இன்றைக்கு வரைக்கும் இருந்துச்சு, இன்றைக்கு காலையில் வரைக்கும் தடையா இருந்துச்சு. ஹல்லேலூயா. நீங்க தேடியும் காணாதிருப்பீர்கள். நீங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பீர். இன்னைக்கு வரைக்கும் கட்ட முடியல, இன்றைக்கு இரவுக்குள்ள உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவர்னு விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு வரைக்கும் முடியல. This evening, hallelujah, the Lord is able to do exceedingly abundantly more than you ask for. ஆமென். நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு கிரியை செய்கிற வல்லமை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சுகம் எனக்குள் காணப்படுகிறது, பலன் எனக்குள் காணப்படுகிறது, என் கால்கள் கரடுகள்
எல்லாம் தேவனுக்குள்ளே பலப்படுகிறது. என்னுடைய இருதயம் பலப்படுகிறது, என்னுடைய கணையம் பலப்படுகிறது. சொல்லுங்க சொல்லுங்க, என் கால்களின் கைகள் பலப்படுகிறது. மைக்ரேன் ஹெட்டேக் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு விலகுகிறது. பிள்ளைகளை விட்டு விலகி போவதாக. அருமையானவர்களே, இது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற ஒரு நேரம். அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லா கரங்களும் பரலோகத்தினராய் நீட்டப்பட்டிருக்கட்டும், உயர்த்தப்பட்டிருக்கட்டும். I want you to visualize this in your spiritual eyes. உங்க ஆவிக்குரிய கண்கள்ல, உங்க மாம்ச கண்கள்ல நீங்க என்ன பார்க்கறீங்கன்னு தெரியல, ஆனா உங்க ஆவிக்குரிய கண்கள்ல இது இயேசுவின் நாமத்தினால உங்க ஆவிக்குரிய கண்கள்ல நீங்க பார்க்க ஆரம்பிங்க. We are standing before the throne of God. நீங்க இப்ப நின்று கொண்டிருப்பது, நான் நின்று கொண்டிருப்பது பரலோக தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக. So let's forget everything around us. என்னை சுற்றி இருக்கிறத நான் ஒரு நிமிஷம் மறந்துடுறேன், என் சூழ்நிலையை நான் மறந்துடுறேன். ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் என்னையும் நான் மறந்துடுறேன். நான் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது ராஜாதி ராஜாவுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, கர்த்தாதி கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக. நம்ம இருதயங்கள் எல்லாம் முன்பாக சொல்லுவோமா, அவர் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, I have come seeking your face. உங்க முகத்தை நான் பார்க்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உங்க முகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் என்னையவே காணிக்கையா கொடுக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவருக்கு நீங்க என்னத்தை கொடுக்க முடியுங்க? So please let's close our eyes and lift our hands. கரங்களை உயர்த்தி நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, நான் என்னத்தை உமக்கு கொடுக்க முடியும்? தங்கத்தை கொடுக்க முடியுமா? வைரத்தை கொடுக்க முடியுமா? இல்ல உலகத்தினுடைய பொக்கிஷங்களை கொடுக்க முடியுமா? Nothing can come before you, Lord. So நாங்க குடும்பமா, இந்த குளோபல் சர்ச் ஃபேமிலியா கரங்களை உயர்த்தி நாங்க சொல்றோம், எங்களையே நாங்க கொடுக்கிறோம்ப்பா. உன்னதமான தெய்வமே, மகா பெரியவரே, எல்ஷடாய் கர்த்தாவே, மகத்துவமுள்ள ராஜாவே, வானத்தையும் பூமியும் வார்த்தையால் சிருஷ்டித்தவரே, மகிமை உள்ளவரே, உங்க சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் எங்களையே காணிக்கையாய் படைக்கிறோம். ஜீவனுள்ள சரியா பலியாக, ஜீவ பலியாக, நீர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலியாக இயேசுவின் நாமத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். ரமாஷியா கரபாலத்தியா ரீமா ஹண்டராசியோ கரபா. நீங்களும் நானும் ஆராதித்திருக்கிற தேவன் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். நம்மளுடைய காணிக்கையை வாங்கிட்டு உங்களை என்னையும் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. Once again we will see in the spirit eyes. ஆவிக்குரிய கண்களில் நம்ம பார்ப்போம், ராஜா is telling you something. நம்மையே ஜீவபலி ஒப்பு கொடுத்த நம்முடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டு நம்மளை அங்கீகரித்து விட்டு ராஜா உங்களுக்கு ஒரு மறுமொழி கொடுக்கிறார். கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள மகா பெரு உன்னதமானவர் உயர்ந்திருக்கிறார். மாம்சமான யாவும் அவருக்கு முன்பாய் மௌனமாயிருப்பதாக. The King of Kings is giving you a reply. அவர் சொல்லுகிறார், ராஜாக்களை உங்களுக்கு முன்பாக கீழ்ப்படுத்துவேன். ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்க்கப்படும். உங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். உங்களுக்கு முன்பாக கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். உங்கள் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு அவர் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, let every right hand be lifted up. Let every right hand be lifted up. And let's
ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவர் சொன்னது தாங்க. வலது கரத்தை பிடித்து கொண்டுனா லிட்ரலா உங்க வலது கரத்தை பிடிச்சிட்டு தான் அவர் சொல்றாரு. Some of you will feel that warmth in your right hand. அந்த அவருடைய பிரசன்னத்தை உங்க வலது கரத்தில் நீங்க உணர்வீங்க. உங்க வலது கரத்தை பிடிச்சிட்டு, நம்ம வலது கரத்தை பிடிச்சிட்டு நம்மளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, நீங்கள் நம்பி இருக்கிற கர்த்தர் அவரே என்று குடும்பம் அறிந்து கொள்ளும்படிக்கு, நீங்கள் விசுவாசிக்கிற கர்த்தர் அவரே என்று உங்களுடைய உற்றத்தார் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் நமக்கு கொடுப்பார். ரீபா ஹண்டரா சியாக்கரா, கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க அவருக்கு. உங்களுக்கும் எனக்கும் அவர் வெங்கல கதவுகளை உடைத்து இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோமா, வெங்கல கதவுகளை உடைத்து. அதை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே கோணலானவைகளை செவ்வாக்கு சொல்லுங்க. அப்படி பார்த்து அவரை பார்த்து அப்படி சொல்லுவோமா, look at the throne, look at the one seated on the throne and tell this to him. ஆண்டவரே நீங்க அப்பா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவோமா, நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறீர். நீங்க பாட 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 நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கும் எனக்கும் முன்பாக இருக்கிற கோணலான பாதைகள் செவ்வையாய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெங்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. ஆமென். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. ஆமாப்பா. அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்து புதையல்களை நமக்கு கொடுத்து அறியாதிருந்தும் நமக்கு நாமத்தை கொடுத்தாரே. நீ மகாந்தராசியா கரபாத்தியா உனக்கு இடை கட்டினேன் என்று சொல்லுகிறாரே, அவரை தவிர வேறே தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வெங்கல கதவுகளை உடைப்பது, இரும்பு தாழ்பால்களை முறிப்பது, ஒளிப்பிடத்திருக்கிற பொக்கிஷங்களை தருவது, எங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பது மட்டும் அல்ல, ஜாதிகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி செய்வீங்க. எத்தனை பேருக்கு ஜாதிகள் வேணும்? எத்தனை பேருக்கு தேசங்கள் சொந்தமாக வேணும்? அவர்கள் மட்டும் கரங்களுக்கு சொல்லுவோமா, இந்த தேசத்துல, இந்த பகுதியில, இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற பொக்கிஷங்கள், விலையேற பெற்ற ஆத்துமாக்கள், எனக்கு கொள்ளை பொருள் ஆண்டவர் கொடுப்பாரு. விசுவாசிகளுடைய ஜோமிங் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கொள்ளை பொருளாக விலையேற பெற்ற ஆத்துமாக்கள், விலையேற பெற்ற முத்துக்களை போல, ரத்தனங்களை போல, லட்சாதி லட்ச பணம் கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத ஆத்துமாக்களை தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார். GSGC குடும்பத்துக்கு தேவன் கொள்ளை பொருளாய் கொடுக்க போகிறாராம். கரங்களை உயர்த்தி அதை பெற்றுக்கொள்ளலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுக்கு முன்பாய் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்க, எங்களுக்கு முன்பாக இருதயங்கள் அடைக்கப்பட்டு இருக்காது. எங்களுக்கு முன்பாக குடும்பங்களுடைய இருதயங்கள் அடைக்கப்பட்டு இருக்காது. ரட்சிப்பின் நதி கடந்து ஓடும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்கிற ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்துவார். ரட்சிப்பின் நீரூற்றுகளிலிருந்து மொண்டு கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவார். எங்களுடைய தேவைகளை மட்டுமல்ல, நாங்கள் எங்கே செல்கிறோமோ, எங்கே ஜெபிக்கிறோம்,
இருக்கிறோமோ, எங்கே நிற்கிறோமோ, எங்கே கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிடுகிறோமோ, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை விரும்புகிற, கேட்கிற, ஆண்டவரை ஆசைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுத்து விடும் ஆண்டவரே. இந்த சேனைக்கு முன்பாக நிற்பவன் யார்? இது கர்த்தருடைய சேனை, இது உன்னதமான தேவனுடைய சேனை. அசுத்த ஆவிகளே, வியாதியின் கட்டுகளை எப்படி கட்டளை இடுங்களேன் இயேசுவின் நாமத்தில். இந்த தேசத்தில் கிரியை செய்கிற அசுத்த ஆவிகள், இந்த தேசத்தில் கிரியை செய்கிற விக்கிரக ஆராதனையின் ஆவிகள், இந்த தேசத்தில் கிரியை செய்கிற குரட்டாட்டத்தின் ஆவிகள் அப்படி கட்ட ஆரம்பிங்க. இந்த குடும்பத்தை பிரிச்சு வைக்கிற ஆவி, ஜீவனை பாதியிலேயே எடுத்து போற ஆவி, மரணத்தின் ஆவி, இந்த கேன்சர் என்கிற வியாதி இயேசுவின் நாமத்தினால இந்த தேசத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுக்கு மேல எங்களுக்கு அதிகாரம் உண்டு. சமாதானத்தை கொலைக்கிற ஆவி, கணவன் மனைவியை பிரிக்கிற ஆவி, பிள்ளைகளை கீழ்ப்படியாமையின் ஆவியினாலே பிள்ளைகளை அலைக்கழிக்கிற சத்துரு, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க. இச்சையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் இந்த தேசத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற இச்சையின் ஆவி இயேசுவின் நாமத்தினால இந்த தேசத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற பொய்யின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் டிசெப்ஷன், ஏமாற்றுகிற ஆவி, ரீமா ஹண்டரா சியாகரபா. In Jesus name, as a church we come against every work of the spirit, evil spirit. சத்துருவின் கிரியைகளுக்கு நாங்கள் சபையாய் எதிர்த்து நிற்கிறோம். ஜீவனை கட்டவிழ்க்கிறோம், ஜீவனை கட்டவிழ்க்கிறோம், ஒரு சமாதானத்தை கட்டவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இடிக்கப்பட்ட குடும்பங்கள் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால இடிக்கப்பட்ட உறவுகளிலே சுகம் உண்டாவதாக, வாலிப பிள்ளைங்க இருதயத்தில் ஒரு ஆறுதல் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால ஒரு அமைதி உண்டாவதாக. இளைப்படைந்தவர்களாக அல்ல, இளைப்பாறுதலுக்குள் ஒவ்வொருவரும் வருவார்களாக. Every weary heart be comforted in the name of Jesus. இங்கே இளைப்படைந்தவர்களாய், சோர்வடைந்தவர்களாய், பலவீனமுள்ளவர்களாய் இருக்கிற இருதயங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஸ்திரப்படுத்தப்படுவதாக. அப்படியே பிசினஸ்க்கு ஜெபிக்கலாமா? ஒவ்வொரு பிசினஸையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள் அப்படி ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கடன், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கிரெடிட், எல்லாம் பொருளாதார நெருக்கடிகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த இரவோடு நீங்க ஊழியக்காரர் வாயில சொன்ன வார்த்தையின்படி டுடே பை டுநைட் விசுவாசிங்க அறிக்கையிடுவோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த இரவோடு எல்லா விதமான financial constraints இயேசுவின் நாமத்தில் be released. பிசினஸ்ல நியூ ஓபனிங்ஸ் உண்டாவதாக. நீங்க சொன்னீங்கல புதிய வாசலை திறப்பேன்னு சொன்னீங்கல, ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய வாசல் அப்படி அறிக்கையிடுவோம் இயேசுவின் நாமத்தில். நியூ டோர்ஸ், நியூ டோர்ஸ், புதிய வாசல்கள், புதிய வாசல்கள், புதிய வாசல்கள், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ கிளையன்ட்ஸ், நியூ பிசினஸ் கனெக்ஷன்ஸ் இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. நீங்க சொன்னதுதான்ப்பா. ரட்சிப்பு உண்டாவதாக, மீட்பு உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக, நிறைவான தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு இருதயங்களையும் திருப்தியாகட்டும். உங்க வார்த்தையில் நீங்க சொல்லப்படி உங்க வீட்டின் நன்மையினால உங்க பிள்ளைங்களை திருப்தியாக்குவேன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு நாங்க ஒரு வீடா கூடி வந்திருக்கிறோம்ப்பா, ஒரு குடும்பமா கூடி வந்திருக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவன் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவதாக. We thank you for your grace. ராஜா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்படி அமர்ந்து கொள்ளலாமா? அது கேட்டுக்கொண்டே we'll keep confessing this promise, the prophetic declaration, as you are declaring, whether in Dubai or in Middle East or in India, wherever you need a breakthrough, God is sending his angels as you are singing. Yes, நம்ம பாடிட்டு இருக்கும்போதே விசுவாசிக்கிறோம். எங்க பாதைகள் செவ்வையாக்கப்பட வேண்டுமோ, எங்க உடைக்கப்பட வேண்டுமோ. Yes Lord, மறைந்த பொக்கிஷங்களை தடைகளை உடைப்பவரே,
தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றேன். Hallelujah. What a wonderful God we serve. Amen. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். Hallelujah. நம்முடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பித்தாரா? Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் ஒரு சேஞ்ச் வந்திருக்குன்னு? Hallelujah. நம்ம மாமிச கண்களில் இப்போ பார்க்கல, சீக்கிரத்தில் பார்க்க ஆரம்பிப்போம். ஆவிக்குரிய மண்டலத்தில் முதல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவர் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். Slowly you will begin to see that in the physical realm too. Hallelujah. Hallelujah. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்ம மத்தியிலே நமக்காக பல இடங்களிலே கிரியை செஞ்சுருக்காங்க. Hallelujah. So let's look forward for beautiful souls. அநேக ஆத்துமாக்கள். ஆமென். GSCC குடும்பத்துக்கு தமிழ் ஃபேஸ் மட்டும் இல்லை. ஆமென். நமக்கு தமிழ் ஃபேஸ் மட்டும் இல்லை. தமிழ் மட்டும் போதுமா? நமக்கு போதுமா? போதாது. Do we want Ethiopians? Yes. Do we want Sudanese? Yes. We want Lebanese. We want Syrians. Yes. We want Pakistanis. ஆமாம், எஸ் சொல்லுங்களேன். Hallelujah. We want Burmese, Bangladeshis, Emiratis. சத்தமாக சொல்லுங்க. எஸ் 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 இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பணத்தை மட்டும் நான் நினைக்கல. இன்னைக்கு நான் வாசிக்கும் போது என் மனக்கண்களில் நான் பார்த்தது God is breaking doors, God is breaking tradition, God is breaking iron fists in the name of Jesus and opening homes, opening hearts and giving us treasures. ஆமென். ஜாதிகளுடைய பொக்கிஷத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க ரெடியாக இருக்காரு. So we as a family we will inherit it. Hallelujah. Let's not be satisfied with our familiar language and familiar faces. Let's be prepared. கொஞ்சம் unfamiliar faces, unfamiliar languages ஃபேஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு ரெடியாக இருப்போம். கர்த்தர் வாசல்களை திறப்பார். ஆமென்.